ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் கங்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்சீவ்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூர்ண கோழிக்கட்டெல்லாம் செய்து தராங்க. கங்காவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்து தராங்க. சாரதாம்மா, என் பொண்ணு முதல் வாரிசு சுமக்கிறா, அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்வேன்னு சொல்லிட்டு என் கூட வந்து வேலை செய்ய காவேரி கம்முன்னு நிற்காதுன்னு காவேரியும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த இது தேவையா இவளுக்கு? தான் புருஷன்கிட்ட சொல்லியிருந்தா இந்த குடும்பம் வந்து கங்கா தாங்கிறத விட ட்ரிபிள் மடங்காக நம்ம விஜய் தாங்கியிருப்பார். தான் பொண்டாட்டி கையில் தான் தூக்கின்னு சுற்றிருப்பார். மெத்த மேலே கூட நடக்க விட்டுருக்க மாட்டார். ஆனால் இவள் வந்து விஜய் கிட்ட மறைக்கிறா. காவேரி வந்து மூவ் ஆன் ஆகலை இன்னும் வெண்ணிலா விஷயத்தில். நம்ம விஜய் எப்போவே மூவ் ஆன் ஆகி காவேரி தான் பொண்டாட்டின்னு தீர்மானிச்சிட்டாரு. ஆனால் இவ தான் குழப்பிக்கின்னு இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறா. இந்த விஷயம் தெரிஞ்ச விஜய் அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குற போல காவேரியை தாங்குவார். இவளுக்கு இது வேணும், இனிமே தான் இதுதான் ஆரம்பம், இனிமே தான் இவங்க குடும்பத்தில் இவங்களாம் ஜாலியாக இருக்கிறத பார்த்து கலங்க போகிறா. நம்ம நிவின் யமுனாலாம் வந்திருக்காங்க கங்காவை பார்க்க. எல்லாமே ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. இவள் குடம் எடுத்துக்கின்னு தண்ணி பிடிக்க போகிறா. இது ரொம்ப கஷ்டம். 2 பொண்ணு கன்சீவாக இருக்கும்போது ஒரு பொண்ணு வேலை செய்யக்கூடாது, இன்னொரு பொண்ணு வேலைலாம் செய்யணும், இப்படிலாம் கஷ்டப்படணும்னு டைரக்டர் கொண்டு வந்துட்டார். தயவுசெய்து அதை மாற்றுங்க சார். ஏன்னா கன்சீவாக இருக்கிற பொண்ணு கண்டிப்பாக சந்தோஷப்படணும். இது சந்தோஷம் கிடையாது. தான் புருஷங்கிட்ட மறைக்கிறாள், அதுவே அவளை குற்ற உணர்வாக இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி ஒரு குழந்தை நல்லா பிறக்க முடியும்? பாட்டியும் இன்னைக்கு சூப்பரு. அவங்க பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க குமரன் அம்மாவுக்கு, தாயும் தெருவில் போகிற நாயும் ஒன்றுடி உனக்குன்னு சொல்லிட்டு சரியான டைலாக்கு. மாமியும் இங்கே காவேரியை திட்ட வராங்க. இங்கே கங்கா கன்சீவாக இருக்கிறது தெரிஞ்சு லட்டை வாங்கிக்கின்னு மறைச்சிட்டு போயிடுறாங்க. கங்காவால் நீ தப்பிச்ச, கங்கா சந்தோஷமாக இருக்கும்போது உன்னை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தயவு சீக்கிரம் சொல்லுமா காவேரி. காவேரி தண்ணி எடுக்க போகிறா. யமுனா மறைச்சி பார்க்குறா. நிவின் இங்கே பாவமாக பார்க்குறாரு. யமுனாவும் வெளியில் போயிட்டு காவேரி கிட்டே கேட்க போகிறா நிவின் கூட போனதை பற்றி. அப்போ தான் தெரிய போகுது மற்றவங்க கூட போனால் எப்படி பேசுவாங்க, தான் புருஷன் கூட போனால் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு காவேரி தயவு செய்து புரிஞ்சுக்கின்னு விஜய் கிட்ட சீக்கிரம் சொல்ல பாரு. அடுத்தது எபிசோடில்